Take me, sir. தோடா நம்ம ஏரியால ஹீரோவை பாரு. ஹேய் நீங்க என்ன போலீஸா இல்ல பொலிட்டிஷியனா? உங்களை பார்த்ததும் ஓடிட்டாங்க. சான்ஸே இல்லை சார். என்கிட்ட ஒரு ஹேபிட் சார், நான் நிறைய பேசுவேன். நீங்க ஏதாவது பேசுங்களேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ராயபுரம் சிவமணி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. அது நான் தான். நீ சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீ யாராவது லவ் பண்றியா? இல்ல. இனிமே பண்ணாத, ஓகே? யார் வேணும் உங்களுக்கு? மதி. யோ யார் யார் நில்ல, எங்க போற நீ? யாருங்க இவங்க எல்லாம்? நீங்க ஏன் தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியே? என்ன விளையாடுறீங்களா? லிஃப்ட் கொடுத்தீங்க, தேங்க்ஸ் சொன்னேன், அவ்வளவுதான். நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது? நீயே பாரு. என் அப்பா அம்மா ஒன்றும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். அது உன்னோட பதில தான் இருக்கு. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய படிக்கணும். படி, நல்லா படி. என்னடா? ஆமாண்ணே, அன்னையாவது படிக்கட்டும்ண்ணே. படிப்பு முடிஞ்சதும் உனக்கும் எனக்கும் கல்யாணம். அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போகிறது, பொலிட்டிஷியனை போய் பார்க்கறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டா எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க, சரியா? சரியா? மதி, ரேகாவை பாய் ஃப்ரெண்டை மாத்திட்ட தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமா, பின் என்னடி? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஒரு டார்ச்சர் பண்றா. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சொல்லுங்க. నా పేరు సురేష్ రెడ్డి, నేటివ్ ఆంధ్రా. ఇక్కడ చెన్నైలో ఇన్ఫోసిస్లో ప్రాజెక్ட் లీடராக ఉంటాను. அப்புறம் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குறது, இந்த செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புறது, இதெல்லாம் నాకు சுத்தங்க பிடிக்காது. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச சொல்லட்டுமா? உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். என்னோட ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கிற பிளான் இருந்தால் நிச்சயம் கன்சிடர் பண்ணுறேன். என்ன மதி? அப்புறம் சார், మేడం என்ன பேசுனீங்க? నాకు ఈ అమ్మాయి ఇష్టమై ప్రపోజ్ చేస్తున్నా. ఓ அப்படியா? వెరీ గుడ్.
நீ வாழ்க்கையில் பேசின கடைசி வார்த்தை தான். வாட்? டேய் சார் சார் பிடிங்க சார், லீவ் மீ, பிடிங்க சார், பிடிங்க சார், சார் ஏய் ஏய் பிடிங்க. பார்த்தல, என்னை தவிர வேற எந்த ஆம்பளை உன்கிட்ட பேசினாலும் இதான் நடக்கும். 10 நிமிஷத்துக்கு மேல உன் அப்பனே உன்கிட்ட பேசினாலும். மணி என்ன? மணி என்ன? 9:30. 9:30. போ போ போ, காலேஜ் போ 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 போமா. மதி ஒரு நிமிஷம். டேய், RMKவில இருந்து புதுசா ஒரு டிசைன், 50,000 கலர்ஸ், அதான் வாங்கிட்டு வந்தேன். கடைக்காரன் சொன்னா இந்த புடவை தான் அழகுன்னு. நான் சொன்னேன் இதை கட்டிக்க போற பொண்ணு தான் அழகுன்னு. கட்டிக்க, கட்டணும். ஓகே, போ, பார்த்து போ. சொல்லுடி. என்ன மாயாஜாலா? போலாம் ஹலோ, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். என்ன? இது ஏன் வண்டி, கொஞ்சம் இறங்குறீங்களா? ஓ, உங்க வண்டியா? நானும் எத்தனையோ மாடல் பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாடல் சூப்பரா இருக்கு. இறங்குறீங்களா? நான் போகணும். சேர்ந்தே போலாமே. ஸ்ட்ரக்சர் ஜம்முன்னு இருக்கு, ஸ்டேரிங் கும்முன்னு இருக்கு. மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா நீயே இறங்கிட்டா நல்லது. நீ உட்கார்ந்த சீட்டாச்சே, அதான் இறங்க மனசே வரல. இடியட். சம வண்டி, சான்ஸே இல்லை.